தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பதம் போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கெண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமானின் திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளையும் என்னை இவ்வழியில் செலுத்திய ஞானாசிரிய பெருந்தகைகளின் திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து சிவப்புண்ணிய செயல்களை தான் செய்து மற்ற அடியவர்களையும் சிவப்புண்ணிய செயலில் ஈடுபடுமாறு செய்து வரும் சாந்தாமாவையும் இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நம்ம பார்க்க இருப்பது காரிநாயனார் அவருடைய புராணம், காரிநாயனார் புராணம். இத நமக்கு முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கரைக்கண்டன் சருக்கத்துல இரண்டாவது நாயன்மாராக கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று காட்டுகின்றார். கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன், கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த காரிநாயனாருக்கும் அடியேன் என்று கரைக்கண்டனுடைய கடலடியே நமக்கு காப்பு. அது அன்றி அவனுடைய திருவடி, கரைக்கண்டனுடைய திருவடிகள் அன்றி நமக்கு வேறு காப்பு இல்லை அப்படின்றது, அதுவே நமக்கு பாதுகாப்பு செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த முதல் திருத்தொண்ட தொகையில காட்டுகின்றார். இதையே நமக்கு திருநாவுக்கரசு பெருமானும் தருவாய் உன் திருவடி கீழ் ஒரு தலைமறைவே அப்படின்னு காட்டுவார். கரைக்கண்டனுடைய திருவடிகளே நமக்கு காப்பு, அதுவே நமக்கு சார்பு என்பதை காட்டியுள்ளார்கள். அடுத்தது நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த 11ஆம் திருமுறையில திருத்தொண்ட தொகை திரு அந்தாதியில புல்லன ஆகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடர் பொற்குவடு தனி வில்லனை வாழ்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பரால் கல்லன மாமதில் சூழ் கடவுரினில் காரியையே என்று நம்பியாண்டார் நம்பிகள் காட்டுகின்றார். புல்லன கீழான உலகப் பொருள்களோடு கூடி நிலையில்லாத பொருளை நிலையான பொருள் என கொள்ளுதல் புல்லாண்மைன்னு காட்டுவாங்க. நிலையில்லாத கீழான உலகப் பொருள்களோடையே கூடி நின்றாலும் உலகத்து புணர்ந்தனவும், அப்படி உலகை ஆளும் மூவேந்தர்களோடு கூடி இருந்து அவர்களை புகழ்ந்து சொல்லினவும் நயமாக்கி, அவர்களோடு உலகப் பொருளோடு நிலையில்லாத உலகப் பொருளோடு கூடியிருந்தாலும் மூவேந்தர்களுடைய புகழ்ந்து சொல்லக்கூடிய சொற்களோடு இருந்தாலும் நயமாக்கி, சொல்லினவும் நயமாக்கி, அவர்கள் மகிழ்ந்து கொடுத்த பரிசு பொருட்களை எல்லாம் நயமாக்கி மேலான நன்மை பொருளான சிவத்துக்கே ஆக்கி, புல்லன உணர்ந்த பொருள்கள் புல்லன நிலையில்லாத பொருள்கள், அந்த நிலையில்லாத பொருட்களோடு தான் கூடாது, அவற்றை சிவத்துக்கே ஆக்கி முடிந்த பயனை தரக்கூடிய மேலான பொருளான சிவத்துக்கே ஆக்கி சிவ தொண்டுக்கும் சிவ அடியார்களுக்கும் திருக்கோயில் அமைக்கும் பணிக்கும் என்றுமே ஆக்கி தனி வில்லனை வாழ்த்தி, இந்த ஒப்பற்ற தனிவில் முப்புறங்களை எரிக்க புறப்பட்ட பொழுது வில்லேந்திய பெருமானா இறைவன் நின்றார். அப்படி வில்லேந்திய பெருமானை வாழ்த்துவதே வாழ்த்து, இந்த வில்லனை வாழ்த்துவதே வாழ்த்து, அதுவே மெய்யான வாழ்த்து என்று. அப்படி அந்த பெருமானை வாழ்த்தி விளங்கும் கையிலே புக்கான், திருக்கையிலே வடகையிலேயே புக்கான். யாரு அப்படின்னா கல்லான மாமதில் சொல் கடவுரினில் காரியையே அப்படின்னு கேட்கிறார்.
இந்த திருக்கடவுர்ல திரு அவதாரம் செய்த காரிநாயனார் அவர் கைலை புக்கான். எதனால? இந்த நிலையில்லாத பொருட்களால பெற்ற பொருள் செல்வத்தை எல்லாம் நயமாக்கி சிவத்திற்கே ஆக்கி வடகையிலேயே புக்கான் என்று காட்டுகின்றார். அப்ப திரு வடகையிலே புக்கான் அப்படின்னா அவர் திரு அவதாரம் செய்த ஊரு திருக்கடவுர்னு காட்டுகின்றார். திருக்கடவுர்ங்கிறது நமக்கு தெரியும், மார்க்கண்டேயருக்காக மிக்க தவத்தை உடைய நாளும் இறைவனை அன்போடு சிவபூஜையை செய்த மார்க்கண்டேயருக்காக சிவபூஜையில் மகிழ்ந்த இறைவன் அவரது உடலில் இருந்து உயிரை கூறு செய்ய வந்த யமனை குற்றுவனை உதைத்து என்றும் 16 வயதாக இருக்கும்படி அருள் செய்த பெருமான் உறையும் திருக்கோயில். அந்த இறைவர் திரு அமிர்தகடேஸ்வரர், இறைவி அருள்மிகு அபிராமி தேவி. இப்படி திருக்கடவுர்ன்ற திருத்தலத்துல திரு அவதாரம் செய்த காரிநாயனார் புகுந்த இடம் திருக்கைலை என்று காட்டுகின்றார். அடுத்தது சேக்கிழார் பெருமான். விரிநூலாகிய பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திரு காரிநாயனார் வரலாற்ற 5 பாடல்கள்ல நமக்கு அருளியுள்ளார். அது 5 பாடல்களும் நமக்கு 5 எழுத்து மந்திரம் போல. எப்படி 5 எழுத்து? 5 எழுத்தே நமக்கு மந்திரமாக, 5 எழுத்தே நமக்கு திருமேனியா, தனக்கு திருமேனியாக, 5 எழுத்தே ஐந்தொழிலின் இயல்பை உணர்த்துவதாக, 5 எழுத்தே முப்பொருள்களின் இயல்பையும் விரித்து உணர்த்துவதாக, 5 எழுத்தே உயிர்களை பிறப்பிலிருந்து நீக்கி ஞானத்தால் ஆனந்தம் விளையுமாறு செய்யுமாறு போல திரு காரிநாயனாருடைய அருள் வரலாற்றுல அவர் 5 பாடல்கள்ல முதல் பாடல்ல காரிநாயனார் புலவர்க்கு புலவராய் நின்ற அவருடைய சொல் வன்மையையும், 2வது பாடல்ல திருத்தொண்டர்களுக்கு தொண்டராய் நின்ற தன்மையையும், 3வது பாடல்ல அந்த சொல் வன்மையை நயமாக்கி அவர் செய்த திருப்பணிகள், திருக்கோயில்கள், இது திரு காரிக்கோவைன்ற அந்த நூல், இதையெல்லாம் அவர் அருளி செய்த திறத்தையும், 4வது பாடல்ல அவர் இத்தனையும் செய்தாலும் இறைவன் மேல கொண்ட இடையறாத அன்பால அவருக்கு அவருடைய கருத்து இறைவன் மேல அன்பு, அந்த வடக்கையிலேயே மேவி நின்ற கருத்து உடையவராக இருந்ததையும், 5வது பாடல்ல கருத்தறிந்து முடிக்கக்கூடிய கைலை பெருமானுடைய திறத்தையும் நமக்கு 5 பாடல்களை வைத்து சேக்கிழார் பெருமான் காட்டியுள்ளார். இப்ப நம்ம பெரிய புராணத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். மறையாளர் திருக்கடவுர் வந்துதித்து வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தன் பெயரால் புலவும் வகை முறையாலே தொகுத்து அமைத்து மூவேந்தத்தால் பயில்வார். மறையாளர் வேதங்களை எல்லாம் கற்று ஓதும் அந்தனர் குலத்துல தோன்றியவர், திரு அவதாரம் செய்தவர் காரிநாயனார். அவர் திருக்கடவுரில் வந்து உதித்து, எப்படி நம்பியாண்டார் நம்பிகள் காட்டினாரோ அதே போலவே திருக்கடவுரில் வந்து உதித்தார் அப்படிங்கிறார். அப்ப காரிநாயனார் எங்கிருந்து வந்தார், எங்கு வந்து உதித்தார் அப்படின்னா, 4வது பாடல்ல காட்டும் பொழுது அவர் சேர்ந்த இடம் திருக்கைலை அப்படின்னு காட்டுறாரு. வடகையிலை மலை சேர்ந்தார் அப்படின்னு காட்டுறாரு. அப்ப எங்க சேர்ந்த இடம், புகுந்த இடம், அவர் வந்த இடம், இந்த 3 நமக்கு இந்த ஒரு பாடல் மூலமா சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். வடகையிலிருந்து வந்து திருக்கடவுரில் புகுந்து வடகையிலைக்கே சென்று சேர்ந்தார் அப்படின்னு காட்டுகின்றார். வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து, வன் தமிழ் வளமையான தமிழ், நம்ம செம்மொழின்னு சொல்றோம். எதனால அப்படின்னா, உயிர்களை வளமைப்படுத்தும் வளப்படுத்தும் செம்மையான மொழி தமிழ் மொழி. உயிர்களெல்லாம் வளமை அடையும்படியாக, செம்மை அடையும்படியாக செய்வது இந்த தமிழ் மொழிங்கிறது. அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் காட்டுகின்றார். என்ன இனிமைனா, அந்த இன்பப் பொருளை நமக்கு காட்டக்கூடியது இந்த தமிழ் மொழி. மேலான இன்பப் பொருளை நமக்கு காட்டுவது இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறதுனால, வளமையான தமிழ் கற்றதன் பயன்
துறை ஏறுதல். இந்த வளமையான தமிழ் நமக்கு இன்ப பொருளான மேலான இன்பத்தை காட்டக்கூடிய இந்த தமிழ் கற்றதன் பயன் என்ன? தமிழ் கற்றதன் பயன் என்னன்னா துறை ஏறுதல். துறைங்கிறது இந்த பிறவி கடலிலேயே துன்புறும் உயிர்களுக்கு கரையேறும் துறை எது அப்படின்னா இந்த தமிழ் கற்றதன் பயன்தான். அப்படி தமிழ் கற்றதன் பயன் பேரின்ப பொருளை அடைதல். அதற்கு அதை ஏறுவதற்குரிய துறை இந்த தமிழ் கற்றல் அப்படிங்கிறத நமக்கு காட்டியுள்ளார். இதையே நமக்கு திருஞான சம்பந்த பெருமானம் சிந்து பூந்துரையில எல்லாம் காட்டுவார். கரையேற்றுவது நமக்கு திருநெல்வேலி சிந்து பூந்துரை தானே அப்படின்னு. பிறவி கடலிலிருந்து நமக்கு கரையேற்றுவது இந்த துறைகள். அந்த துறைங்கிறது நமக்கு இங்க தமிழ் துறை அப்படின்னு காட்டியிருக்க. தமிழ் கற்றதன் பயன் துறை ஏறுதல் அப்படின்னு. இந்தமிழால இறைவனை வாழ்த்தி பாடுவதால நம்ம இந்த பிறவி கடலிலிருந்து நீங்கி கரையேறலாம் அப்படிங்கிறத காட்டுது. சொல் விளங்கி பொருள் மறைய. அதாவது நமக்கு பயன் தெரியுது, தமிழ் கற்றதுனால கரையேறலாம், பிறவி கடல்ல இருந்து நீந்தி கரையேறலாம்னு தெரிந்தாலும் அந்த உட்பொருளை வெளியில தோன்றாத வண்ணம் சொல் விளங்கி பொருள் மறைய, உட்பொருள் மறைந்து இருக்கும்படியாக, சொல் விளங்கும்படியாக, எளிமையாக சொல் விளங்கும்படியாக பாடல்களை பாடினார் காரிநாயனாரும் காட்டுகின்றார். உட்கிடக்கையாக, அதாவது மேலான பயன், நமக்கு மேலான பயன்கிறது இறைவன் திருவடியை சென்று சேர்தல் தான். பிறவி கரையிலிருந்து நீங்கணும், இறைவன் திருவடியை சென்று சேரணும்ன்றத அந்த உட்பொருளை மறைவாக வைத்து சொல் விளங்கும் வண்ணம், சொல் இனிமையாக எளிதில் விளங்கும் வண்ணம் தமிழ்ல கோவைன்ற அந்த நூலை செய்தார் அப்படின்னு கற்றார். அதே மூவேந்தர்களையும் பாடி அந்த பாடிய காரிக்கோவைன்ற தன்னுடைய பெயர் நிலவும்படியாக அகப்பொருள் சுவையில வைத்து இந்த நூலை பாடினார் அப்படின்னு காட்டுறார். முறையாக தொகுத்து அமைத்து மூவேந்தரிடமும் சென்று பாடி பரிசு பெற்றார் அப்படிங்கிறார். உட்பொருள் மறைவாக செறிந்து இருக்கும் வண்ணமாக, ஆனா சொல் விளங்கும்படியாக ஆரிக்கோவைன்ற அந்த நூலை அகப்பொருள் சுவையில நூலை பாடி மூவேந்தர்களிடமும் சென்று பாடி அவர்களிடமிருந்து பரிசாக நிறைய நிதிக்குவையை பெற்றார் அப்படின்னு காட்டுறாரு. அதாவது உட்பொருள் என்ன அப்படின்னா நுட்பமாக பேரின்பத்தை தரும் பொருளை அந்த காரிக்கோவையில நுட்பமாக வைத்து, ஆனா வெளியில சொல் விளங்கும்படியாக அகப்பொருள் சுவையில அந்த திருக்காரிக்கோவை என்ற நூலை பாடினார் என்று காட்டுகின்றார். அப்படியே தன்னிடம் இருந்த அந்த திறமையை கொண்டு அதை மூவேந்தர்களிடமும் சென்று இனிமையான தமிழ் சொல்லால பாடி பயன் பெற்று அந்த பெற்ற பயனை இரண்டாவது பாடல், அங்கவர் தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கலர் தார் மன்னவர் பால் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கண் அறாவோடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். அங்கவர் தான் மகிழும் வகை. இந்த மூவேந்தர்களும் மகிழ்ந்து அவருடைய உள்ளமெல்லாம் உவகை அடையும்படியாக அந்த சொல் விளங்கும்படியாகவும் சொல்லி உட்பொருளையும் அவர்களுக்கு விளங்கும்படியாக அவருடைய உள்ளம் மகிழும்படியாக அந்த உரைகளையும் கூறி உரை நயமாக்கி அப்படிங்கிறார். அந்த மூவேந்தருடைய மனமும் உள்ளமும் இனிமை அடையும்படியாக சொற்களை சொல்லி, இப்ப எவ்வளவு இவருக்கு காரிநாயனாருக்கு இன்னைக்கு பொருள் தேவையோ அந்த அளவுக்கு அந்த சொற்களை சொல்லுவார். அதற்கு அவ்வளவு உரை பொருளாக்கி அந்த உரையை எவ்வளவு பொருள் தேவையோ, ஏன்னா அவரு தொண்டர்களுக்கு செஞ்சிருக்காரு, திருக்கோயில் சமைத்திருக்கின்றார், இறைவனுக்குரிய திருக்கோயில் அமைத்துள்ளார். அதனால அவருக்கு எவ்வளவு பொருள் தேவையோ அந்த அளவு சொல்லை நயமாக்கி நாயன்மாருடைய புராணங்களை எல்லாம் சொல்றது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ, அதுவும் பிற அடியார்கள் மகிழும் வண்ணம் சொல்லுதல் மிக மகிழ்ச்சி. அப்படி அடுத்த உரை நயமாக்கி நயமான சொற்களையே சொல்லி அடுத்தவருடைய உள்ளம் இனிமை அடையும்படியாக
நயமான சொல். இதையே நமக்கு வள்ளுவர் பெருமான் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரமே வைத்து உள்ளார். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லவை நாடி நிக்கிறியா, அப்ப இனிய சொல்லே சொல்லு. அறம், அதனால அறம் பெருகும். அல்லவை மரம் தேயும் அப்படிங்கிறத நமக்கு அறம் பெருகணுமா, நல்லதை நாடு இனிய சொல்லே சொல்லு அப்படிங்கிறத நமக்கு காட்டி இருக்கின்றார். இப்படி இனிய சொற்களையே, நயமான சொற்களையே பேசணுங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்துல நிறைய இடங்கள்ல காட்டியுள்ளார். அதனாலதான் செல்வமலி குன்றத்தூர் அப்படிங்கிறார். திருவருள் செல்வத்தை நிறைய பெற்றிருந்த திருக்குன்றூர்ன்ற திருத்தலத்துல திரு அவதாரம் செய்த சேக்கிழார் பெருமான் அப்படின்னு காட்டுறாரு. அவரு சிறு தொண்டர் நாயனாரோட பிராணத்தை காட்டும் பொழுது நரப்பசுதான் உண்போம்னு சொல்லும் போது, தந்தை அறிய தாய் மனம் உவந்து பிடித்து அறிந்து ஏதமின்றி இட்ட அமுதே நம்ம 6 திங்கள் கழித்து உண்போம்னு சொல்லும் போது, அவருடைய மனைவியார் நாம் உய்ய கணவனார் அருமை உயிரை எமக்களித்தார் அப்படின்னு அகம் மலர மனம் பேர்வுகை எய்து அரிய வினை செய்தார் அப்படிங்கிறார். அறிந்தார்னு சொல்லல, குழந்தைய அறிந்தார்னு சொல்லல, அரிய வினை செய்தார், செயற்கரிய செயலை செய்தார் சிறு தொண்ட நாயனாரின் மனைவியார் அப்படின்னு நமக்கு காட்டுகின்ற சேக்கிழார் பெருமான். அது போல மனுநீதி சோழனோட வரலாறுலயும் நமக்கு தெரியும், தேர்காலில் இட்ட பொழுது தேராளி உறவு இருந்தார். அந்த தேரை உருளும்படியாக ஓட்டினார்னு தான் சொல்றாரே தவிர, தனக்கு ஒரு மகன் இருக்கான் அவனை அந்த தேர்காலில போட்டு நம்ம ஊர்வம் அந்த இதெல்லாம் இல்லாம, அறம் ஒன்றே தர்ம வழி நிற்பதே செய்யத்தக்க செயல் என்பதை உணர்ந்து தேராளி உறவு இருந்தார். தேரை ஓடும்படியாக ஊர்ந்து செல்லும்படியாக ஓட்டினான் அப்படின்னு காட்டுறாரு. இதே நமக்கு மெய்ப்பொருள் நாயனாரோட புராணத்துல காட்டும் பொழுது, சிவவேடம் தாங்கிய முத்தநாதன் அவன் உடவாளால குத்திய போது தத்தான் அமர் அப்படின்னு சொல்லி முத்தநாதனை ஊர் எல்லையில கொண்டு போய் பாதுகாப்பாக விடும்படி சொன்ன வேடத்தில் நீங்காத சிவ வேடத்துல நீங்காத அன்புடைய மெய்ப்பொருள் நாயனார். அவர் அந்த முத்தநாதன் எதிர் நின்று போர்ல வெல்ல முடியவில்லை. அதனால வஞ்சகமாக திருவேடம், நீரு, ருத்ராக்கம் இதெல்லாம் தரித்து கொண்டு தான் முன் நினைத்தபடி செய்து முடித்தான் அப்படிங்கிறார். தான் முன்னாடி என்ன நினைத்தானோ அதை இப்ப செய்து முடித்தான் அப்படிங்கிறார். அப்ப அந்த உரை சொல்லக்கூடிய உரை சொல் அதை எப்படி நயமாக சொல்லணும்ன்றத நமக்கு இந்த புராணங்கள், அருளாளர்களுடைய வரலாறு இதெல்லாம் நமக்கு காட்டுகின்றது. அப்படி அடுத்த உரை நயமாக்கி மிகுதியான் மிக்கவே செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல்னு குரலுக்கு ஏற்ப தீமை செய்தாரையும் பெருமான் மேல கொண்ட அன்பால வென்று நின்ற தன்மை மங்களமின்றி வேறு சொல்லுதல் மரபில்லை என்று அந்த காரிநாயனார் சொல்லும் அவருடைய எண்ணம் செயல் அதையெல்லாம் யாவர்க்கும் மனம் மகிழும்படியாக இன்பம் தரும் சொல்லே ஆக்கி, எப்படி கட்டு நிலையில இருந்த உயிர் இந்த உடம்போடு பெத்த நிலையில கருவி கரணங்களோட கூடி உலக இன்பம் துய்த்து நின்ற உயிரை பக்குவம் வந்துற்ற காலத்துல இறைவன் இதுவரை உள்நின்று உணர்த்திய இறைவன் குருவாய் எழுந்தருளி திருவருளில் ஒன்றி சிவபோகம் துய்த்து நிற்கும்படி செய்யுமோ சிவமாக்கி, இந்த கட்டு நிலையில உலகப் பொருளோட கூடியிருந்த உயிரை பக்குவம் வந்துற்ற காலத்துல சிவமாக்கி நம்மை சிவபோகம் துய்க்கும்படி செய்யுமோ, அதுபோல இங்க காரிநாயனார் அவர் அடுத்தவர்களுடைய மனம் மகிழுமாறு இன்பம் தரும்படியான அந்த உரைகளை இனிமையான சொல்ல ஆக்கி அவற்றின் பயனை எல்லாரும் துய்த்து மகிழுமாறி காரிக்கோவைன்ற அந்த நூல் ஆக்கினார் அப்படின்றார். அதாவது இந்த பயனை கேட்பவர்களுடைய மனமும் இன்பமடையணும், அவற்றின் பயனை எல்லாரும் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரிக்கோவைன்ற அந்த நூல் ஆக்கினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். காரிக்கோவைன்ற அந்த நூல் அகப்பொருள் சுவையில பாடப்பட்ட நூல். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு பெருமானே மாணிக்கவாச பெருமானுக்கு பணித்தாருன்னு நம்ம பாக்குறோம். காரிங்கிறது
கருமையான இருண்ட மேகம் போன்ற நஞ்சை கண்டத்துல ஒடுக்கிய பெருமான். இதனால இறைவனுக்கும் காரி உண்டி கடவுள்னு திருமுறைகள்லாம் காட்டுகின்றன. நமக்கெல்லாம் தெரியும் பெருமானுடைய கரிய கண்டம் எதை உணர்த்துதுன்னா இறைவனுடைய பெரும் கருணையை உணர்த்துவதுதான் அவனுடைய கரிய கண்டம். இந்த காரி நாயனார் தாம் பெற்ற பெரும் நிதிகளை எல்லாம் அடியவர்களுக்கு வேண்டியவாறு கொடுத்து திருக்கோயில் திருப்பணிகள் பலவும் செய்து பேரின்ப பொருளை உணர்த்தும் திருக்கோவைன்ற இந்த நூலையும் அளித்து அதை அளித்து அருளியவர்ன்ற காரணத்தால அவருக்கு காரின்ற பெயர் அமைந்தது அப்படின்னு காட்டுகின்றன நூல்கள். தன் பெயர் நிலவும்படியாக அந்த காரிக்கோவைன்ற நூலை அருளி செய்தார் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய தவக்குறை நமக்கு இன்று அந்த காரிக்கோவைன்ற நூல் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது 2வது பாடல். அப்படி பெற்ற நிதிக்குவை கொண்டு வெங்கன் அறாவோடு கிடந்து விளங்கும் இளம்பிரச்சனி சங்கரனார் இனிது உரையும் தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு காட்டுறார். அந்த பெற்ற நிதி குவை கொண்டு இதை காட்டும் பொழுது பாடி பெற்ற பரிசெல்லாம் அவர் பாடி திருக்கோவைன்ற அந்த நூலையும் பாடி அரசர்கள் முன்னாடி இனிய சொல்ல பாடி பெற்ற நிதி குவையெல்லாம் என்ன செய்தார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வாரு, ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருள் எல்லாம் உமையாளுக்கோ அப்படின்னு கேட்குவார். செட்டி நின் காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய நீ ஆடி பாடி பெற்ற பொருள் எல்லாம் உமைக்கு அருளுகின்றாய் அப்படின்னு காட்டுகின்றார். அடியாரும் பெருமானும் ஆடி பாடி பெற்ற பொருள் எல்லாம் இந்த உயிர்கள் திருவருளை பெறுவதற்காக. அம்மை திருக்காஞ்சியில நமக்கு தெரியும் 2 நாளி நெல் கொண்டு 32 அறங்களை செய்தாள் அப்படின்னு. அப்படி அறங்களை வளர்ப்பதற்காக இறைவன் ஆடி பாடி படைத்த பொருள் எல்லாம் அந்த அம்மைக்கு அருள அவள் நமக்கு அந்த அறத்தை வளர்ப்பதற்காக திரு அருள் வளர்வதற்காக இந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருளை வளர்ப்பதற்காக இறைவன் ஆடி பாடி பரிசு பெற்றான் அப்படின்னு கேட்டார். அது போல இங்க காரி நாயனாரும் பெற்ற நிதி குவைகள் எல்லாம் கொண்டு பிறைச்சென்னி சங்கரனார் கொடிய நஞ்சை தன்னிடம் கொண்ட அந்த பாம்பு இளம்பிறை இதெல்லாம் அடைந்து கிடக்கக்கூடிய இடம் இறைவனுடைய சென்னி. சங்கரனார் நன்மையே உடைய பெருமான், நன்றுடையானே தீயதில்லானேன்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுவார். நன்றே உடையவன், தீயது இல்லாதவன். இந்த பாடல்ல காட்டும் பொழுது இந்த பிறை சென்னியில பிறையையும் இளம் அறாவையும் தன் சடையில் சூடி இருக்கக்கூடிய சங்கரன் அப்படின்னு கேட்கிறார். பாம்பும் பிறையும் தமிழ் பகை உள்ளதுதான். ஆனா இருக்கும் இடம் எங்கன்னு பார்த்தா பெருமானுடைய திருச்சென்னி. அப்ப நன்மையே வடிவமான, இந்த அறமே வடிவமான, அன்பே வடிவமான, கருணையே வடிவமான பெருமானுடைய சென்னின்ல போய் அந்த பிறையும் பாம்பும் கிடப்பதால, அது கிடக்குதுன்னு காட்டுறாரு. கிடப்பதால அவை தமக்குள் பகை தீர்ந்து இயல்பாக அங்க கிடந்ததாம். இனிது அமரும் தானங்கள். அப்படி பெருமான் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில்கள் பல அருளி செய்தார், பல சமைத்தார் என்று காட்டுகின்றார். புதியதாக திருக்கோயில்கள் அருளி செய்தார். அப்படி பகைதீர்த்து நயமாக்கி திருக்கோயில் அமைத்தார். திருவருள் நம்மளுடைய தவக்குறையால நமக்கு காரிக்கோவைன்ற அந்த நூலும் கிடைக்கல. இந்த இவர் சமைத்த திருக்கோயில்கள்லாம் என்னன்னு நமக்கு அதுவும் தெரியவில்லை. நம்மளுடைய தவக்குறைதான் திருவருள். 3வது பாடல். யாவர்க்கும் மனம் உவக்கும் இன்பமொழி பயன் இயம்பி தேவர்க்கும் முதல் தேவர் சீரடியார் எல்லார்க்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து விடையவர்த்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய். யாவர்க்கும் பயன் உவக்கும் இன்பமொழி. அதாவது யாவர் இவர் அவர்ன்ற அந்த எண்ணம்லாம் இல்லாம எல்லாருக்கும் இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர்ன்ற அந்த எண்ணம் இல்லாம இறைவன் திருவடிக்கு அன்புடைய
சீரடியார்களா அவர்கள் எல்லாருக்கும் மனம் உவக்கும் இன்பமொழி, இனிமையான சொற்கள், உள்ளம், அதாவது இந்த அந்த இனிமையான சொல்லின் பயன் இரும்பு தரு மனத்தேனே ஈர்த்தீர்த்து அந்த உள்ள உருகணும். இரும்பு போல இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளம் உருகுமாறு கரையுமாறு, அதுதான் பயன். இன்சொல் சொல்வதன் பயன் அந்த ஊனம் நின்று உருக்கி என் வினையை ஓட்டுகன். உள்ளம் முருகணும், அதனால என் வினை ஓட்டணும். அததான் இரும்பு தரு மனதேனே ஈர்த்தீர்த்து என்புரிக்கு கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள். இந்த இன்சொல்லால மனம் உள்ளம் முருகணும், உள்ளம் முருகன் அன்புல பெருமான் குடிகழ்வான் அப்படின்றத நமக்கு இந்த சேக்கிழார் பெருமான் காரிநாயனார் வரலாறின் மூலம் நமக்கு காட்டுகின்றார். பேரின்பம் பெறுதலே பிறவி பெற்றதன் பயன். நம்ம பிறவி பெற்றதன் பயன் என்ன அப்படின்னா, பிறவாத நிலை பெறணும், பேரின்ப இறைவனுடைய திருவடி நிழலை சென்று அடையணும். இந்த பேரின்ப பொருளை பெறுதலே நம்ம பிறவி பெற்றதன் பயன் என இயம்பி, யாருக்கு பயன் இயம்பி, யாருக்கு சீரடியார்கள் எல்லாருக்கும், யாரெல்லாம் அவனுடைய திருவடியை வணங்குகிறாரோ அவர்கள் எல்லாரும் அந்த பயனை அடையணும் என்று அவர்களுக்கு அந்த அவருடைய உள்ளம் உருகுமாறு இன்சொல்லால கூறி அவர்கள் விரும்புமாறு விரும்பியவற்றை விரும்பியவாறே கொடுத்தல். இப்ப நீர் தாகம் உள்ள ஒருவனுக்கு அப்ப எது நிதி அப்படின்னா நீர் கொடுக்கிறது தான். நீர் தான் அவனுக்கு பெரும் நிதி. செல்வம் எது அப்படின்னா நீர் கொடுக்கிறது தான். நீர்த்தாக இல்ல ஒருவனுக்கு ஒரு தட்டு நிறைய உணவு கொடுத்தாலோ இல்ல நிறைய பொன்னள்ளி கொடுத்தாலோ அவனுக்கு அது அப்பொழுது அங்கு அவனுக்கு அதனால பயன் இல்லை. அப்படி நீர்த்தாகத்தோட இருப்பவனுக்கு அப்பொழுது என்ன நிதி வேண்டும் அப்படின்னா நீர் தான். அதுதான் அவனுக்கு பெரும் நிதியாக இருக்கும். அது போல பசியால வாடுவனுக்கு உணவு தான் பெரும் நிதி. அதை மிக அழித்து விரும்பியவற்றை விரும்பியவாறே கொடுப்பதை மிக அழித்து அந்த உள்ளம் உருகி பயனை பிறவி பெற்றதன் பயனை இனிய சொல்லால மிக அழித்து வள்ளல் போல நிறைய அழித்து வேண்டுவார் வேண்டுவதையே மிக கொடுத்து இத்தனையும் செய்தாலும், இத்தனையும் காரிநாயனார் செய்தாலும் காவுற்ற திருக்கையிலே மறவாத கருத்தினராய் அவரு இந்த காரிக்கோவைன்றத தீத்தமிழ் திறமையால நூல் பாடினாலும் சரி, மூவேந்தர்களை பாடி அவர்கள்ட்ட நிதி குவியல் பெற்றாலும் சரி, பெற்ற செல்வத்தின் பயனை திருக்கோயில் அமைத்தாலும் சரி, அந்த நிதியால தொண்டர்களுக்கு திருத்தொண்டு செய்தாலும் சரி, அவருடைய இத்தனை பயன் பெற்றாலும் அவருடைய கருத்து அவருடைய உள்ளம் மட்டும் இந்த கைலை பெருமானை மறவாத மனமுடையவராய் இருந்திருக்கின்றார். மனம் பெருமானையே இடைவிடாது நினைத்தல்ன்றது. மனம் எப்போதும் பெருமானை இடைவிடாது நினைத்தல், வாக்கு இறைவனுடைய நன்னாமங்களையே பாடி அதையே அகப்பொருள் சுவைன்னு சொன்னாலும் அந்த உள்பொருளா வைத்தது பேரின்ப பொருளை தான். அததான் காட்டியிருக்காரு. அப்ப காயம் அந்த அடியவர்களுக்கு தொண்டு செய்தல்னு இந்த முப்பொருளாலையும் வாக்கு காயம் மனம்ன்ற இந்த 3 பொருள்களாலையும் முக்கரணங்களாலையும் திருத்தொண்டு செய்து சிவபுண்ணிய செயல்களையே செய்து இருந்தார் திரு காரிநாயனார். கைலை பெருமானை மறவாத கருத்து உடையவராய் இருந்தார் அப்படின்னு கருத்துறார். அடுத்தது 4வது பாடல். ஏய்ந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடும் சடையார் தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் உடம்பும் வட கைலை மலை சேர்ந்தார். பெருமான் திருக்கோயில் கொண்டு வீற்றிருந்து அருள் செய்யும் இடங்கள் எங்கும் சென்று பெருமானுடைய ஆற்றல்கள் அவன் இடையராது செய்து வரும் கைமாறு கருதாது அவன் செய்யும் அருள் செயல்கள் இதையெல்லாம் இசையில் நிறுத்தி எங்கும் தம் இசை நிறுத்தி இந்த சூழ்நிலையில இறைவன் திருக்கோயில் கொண்டுள்ள தலங்கள் அனைத்தும் சென்று அங்கெல்லாம் சென்று இசையால பாடி இறைவனுடைய திரு அருளை பெற்று அந்த கேட்டு சிந்தித்து தெளிந்த உணர்வால் ஆய்ந்த உணர்வால இடையரா அன்பு இந்த இசையில் நிறுத்தி பாடியதன் பயன்
இடையறா அன்பு இறைவன் மேல தைலத்தாரை போல விட்டு நீங்காத அன்பு. இந்த இன்ப அன்பு எப்படி இருக்கும்னா, சிறிது நேரத்துல கொஞ்ச நேரம் இறைவன் மேல நிறைய அன்பு. அந்த சிவ பூஜையை முடிச்சுட்டு வழிபாடை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அவன் மேல இருக்க அன்பு கொஞ்சம் குறையும். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் இடையறா அன்பு, அவனுடைய அருள் கருணையே நினைத்து உருகக்கூடிய உள்ளமுடையவராக, அப்படி அன்புடைய உள்ளமுடையவராக இருந்ததால அருள் பெற்ற தொடர்பினால் அருள் தொடர்பு கிடைக்குது. அததான் நமக்கு அருள் என்னும் அன்பின் குழவி அப்படின்னு காட்டுவார். அன்பு பெற்ற குழந்தை அருள். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னு நமக்கு இடையறாத அன்பால பெற்ற குழந்தை திருவருள்ன்ற அந்த குழந்தை. அந்த குழந்தை திருவருள் தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் அவருடைய உள்ள எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் இறைவனையே நினைத்து கொண்டு, அந்த 3வது பாடல நமக்கு காட்டினாரு, திருக்கையிலை மறவாத கருத்து உடையவர் அப்படிங்கிறார். அவருடைய உள்ளமும் அவருடைய கருத்தும் எப்போதும் அந்த பெருமானை, திருக்கையிலை வடகையிலை பெருமானை மறக்காத மனமுடையவராக இருக்கின்றார். அப்படி இசையால இடையறா அன்பு, இடையறாத அன்பு இருந்ததன் பயன் குருவருள் பெற்றதன் பயன் திருவருள். அந்த திருவருள் தொடர்பினால பாசமல இருள் இதெல்லாம் நீங்க அது தன்னுள்ளே விளங்கும், தன்னுள்ளே இருக்கும் அந்த பேர் இன்ப ஒளிப்பொருளை சார்ந்து பெற்று, அந்த பேர் அருள் விளங்க பெற்று மனம் போல் உடம்பும் வடகையிலே மலை சேர்ந்தார் அப்படிங்கிறார். மனம் போல வாழ்வுன்னு நம்ம சாதாரண உலகியல்ல சொல்லுவோம். மனம் எப்படி இடைவிடாது, கரிநாயனாருடைய மனம் எப்படி இடைவிடாது திருக்கையிலை பெருமானையே நினைத்து கொண்டிருந்தாரோ அதுபோல உடலாலும் அவர் திருக்கையிலையை சேர்ந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். உடம்போடு திருக்கையிலையை சென்று சேர்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியோடும் சேரமான் பெருமானும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டுவார். வீர யாக்கையை மேற்கொண்டு சென்று போய் அப்படிங்கிறார். இந்த வீர அருள் உடம்போட அவங்க திருக்கையிலையை சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னு. அது போலவே இங்கு காரி நாயனாருக்கும் அந்த அருள் பெற்ற தொடர்பினால், திருவருள் பெற்ற தொடர்பு, திருவருள் உடம்பு யாக்கை கொண்டு அவருடைய மனம் போல அவருடைய உடம்பு வடகையிலை மலையை சென்று சேர்ந்தார் அப்படின்னு காட்டுறார். அவரு புறப்பட்ட இடம் வடகையிலைன்னு நம்ம பார்த்துட்டோம். வடகையிலை அவர் வந்து திரு அவதாரம் செய்த ஊர் திருக்கடவுர். இப்ப சென்று சேர்ந்த இடம் திரு வடகையிலை அப்படிங்கிறதையும் சேக்கிழார் பெருமான் இதன் மூலம் நமக்கு காட்டுகின்றார். கங்கை நெடுஞ்சடையார் தன் அருள் பெற்ற தொடர்பினால இதுவரைக்கும் இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றியிற்கு வீடு மிகைன்னு நமக்கு திருவருட் பயன் காட்டும். இற்றை வரை இதுவரைக்கும் இவ்வளவு காலமும் நமக்கு திருவருள் கூடவே இருந்து நமக்கு உணர்த்தியும், இவ்வளவு காலமும் என்று உயிர் உண்டோ அன்று முதல் நாடி காலம் தொட்டே நம்ம திருவருளோட கூடி இருந்தோம். அதனை உணராமல் நன்றியால் நினைக்காத வெற்று உயிர் அப்படிங்கிறார். அறிவில்லாத அந்த உயிருக்கு வீடு வேறு என்பது மிகை அப்படிங்கிறார். அது வேண்டாததுதான் அந்த உயிருக்கு அப்படிங்கிறார். அப்ப வீடு பெற என்ன தகுதி இருக்குதுன்னா அந்த திருவருள் தொடர்பு. திருவருள் தொடர்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இறைவனே இடையறாத அன்பால அந்த திருவருள் தொடர்பை நம்ம பெறலாம். இந்த திருவருள் தொடர்பால நமக்கு வீடு பேறு எளிதாகும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இச்சை வரை ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிர்க்கு வீடு மிகை அப்படிங்கிற இந்த திருவருள் பயன் மூலம் நம்ம அறியலாம். திரு அருள் பெற்ற தொடர்பினால் அந்த காரி நாயனாருக்கு இருந்த வழமையான தமிழ் தொடர்பு, அந்த தமிழ் தொடர்பால அவருடைய உரையெல்லாம் இனிய நயமான உரையாக்கினார். அந்த உரையால இன்சொல் கூறி அந்த இன்சொல்லால இசை நிறுத்தி திருக்காரிக்கோவை பாடி பல பெற்ற நிதி கொண்டு பல திருக்கோயில்கள் சமைத்தார். திருவடிக்கு இடையரா அன்பு உடையவராக இருந்தார். அதனால திருவருள் தொடர்பு உடையவரானார். திருவருள் தொடர்பால அவர்
திருக்கைலை வடகையிலேயை பேரின்ப முடிந்த உயிர்களுடைய முடிந்த பயனாகிய இறைவன் திருவடியே சென்று சேர்ந்தார் நமக்கு அப்படின்னு அவரு மனம் போல வாய்ந்த மனம் போல் வாய்ந்த உடம்பு உடலாலும் அவர் திருக்கையிலேயே சென்று சேர்ந்தார் என்று காட்டுகின்றார் காரிநாயனார். அடுத்தது 5வது பாடல். வேரியார் மலர்கொன்றே வேணியார் அடிபேணும் காரியார் களல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மத யானை வழுதிய தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். திருச்சிற்றம்பலம். காரிநாயனார் பெற்ற பயன் அவர் செய்த அந்த திருத்தொண்டு நமக்கு தெரியும். அவரு இனிய சொற்களால் பாடிய காரிக்கோவை என்ற நூல், தொண்டருக்கு தொண்டராயிருந்து அவர் செய்த இனிய தொண்டு, திருக்கோயில் அமைத்த பணி, அப்புறம் என்றும் இறைவனுக்கு நீங்காத அன்பு உடையவராக இருந்தது. அவர் சென்று திரு அருளை தொடர்பால அவர் சென்று சேர்ந்தது வடகையிலைன்றது அவர் காரிநாயனார் பெற்ற பயன். இந்த மாசி பூராடம் அன்று கொன்றை மலர் மாலை அணிந்த பெருமானின் திருவடிகளை அவனுடைய திருவடியை பேணும் தன்மை பெற்றார் அப்படிங்கிறார். சொக்கநாதா கைலேநாதா வாக்கால் உன்னையே இன்சொல்லால் வாழ்த்தி உன் திருவடியே பேணும் தொண்டையே புரிந்த மனதால் உன்னையே உண்ணும் கருத்துடைய காரிநாயனாருடைய கடல் வெளுத்தி சிவமாக்கி எக்காலும் மீண்டு வாராத கது மேவிப்பாய் தென்மதுரை ஆண்டவனே சொக்கநாதான்னு குருஞான சம்பந்த பெருமான் காட்டுவார். அதுபோல எக்காலும் மீண்டு வாராத கதி பரகதி வீடு பேற்றை அடைந்தார் திரு காரிநாயனார் மாசி புராடம் என்று என்பதை நமக்கு இந்த சேக்கிழார் புராணம் மூலமாக நாம் அறிகின்றோம். இறைவன் பெருமானுடைய திருவடிக்கு நாமளும் மீண்டு வாராத கதி மேவிப்பாய் என்று வணங்கி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சேக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு காரிநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.